நாடு முழுவதும் இது போன்று இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றுகின்ற மதசார்பின்மையை தகர்க்குகின்ற பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியாது. நாம் அவர்கள் ஏற்றுகின்ற ஒவ்வொரு சட்டத்திற்கும் எதிராக பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போராடுகிறோம் என்று சொன்னால் அத்தனை சட்டங்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பதால் தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே எஃப்சிஆர்ஏ மசோதாவை வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்துவதற்கு மிகுந்த முனைப்போடு அந்த மசோதாவை பாராளுமன்ற மக்களவை தாக்கல் செய்து எதிர்க்கட்சியினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதெல்லாம் கண் துடைப்பு தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த முறை வக்ஃபு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமிக்கும் போதே பாரதிய கட்சியை சேர்ந்தவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களையும் பெரும்பான்மையாக நியமித்து பெரும்பான்மை அடிப்படையிலே முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையிலே அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கும். அப்படித்தான் அந்த வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு நாடு முழுவதும் பயணித்து கருத்து கேட்கணும் என்ற பேரவையிலே கருத்துக்களை எல்லாம் கேட்டு எந்த கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த கூட்டுக்குழுவிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கருத்துக்களை அறிக்கையாக சமர்ப்பித்து அதை சட்டமாக்கினார்கள். இப்போது எஃப்சிஆர்ஏ கூட்டுக்குழுவிற்கு சென்றிருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்களை தவிர அத்தனையும் இரு அவைகளிலும் நிறைவேற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள்.